ஹாய் ஹலோ கைஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது சாரியில் கன்வெர்ட் பண்ண பாவாடை சட்டை தான் பார்க்க போகிறோம். இது 10 இயர்ஸ்க்கு 10 to 12 இயர்ஸ் வரைக்கும் போடலாம். ட்ரெஸ்ஸோட சைஸ் தான் மாறும் ஒழிஞ்சு ஹைட்டெல்லாம் இதே சேம் சைஸ் தான் இருக்கும். இது எப்படின்னா பாவாடை சட்டைங்கிறது கீழே ப்ளீட்டட் வச்சு நான் ஸ்டிச் பண்ணியிருக்கோம். இதுதான் ஃபுல் ஒர்க்கு. டாப்பில் வந்து ப்ளீட்டட் வச்சுருக்கோம் கீழே. அதுமாதிரி ஹேண்ட்லேயும் ஹை பஃப் கொடுத்துருக்கோம். ஒரு நார்மலான ஒரு லுக் தான் கொடுத்துருக்கோம். சிம்பிளாகவும் இருக்கும், அதே சேம் டைம் கொஞ்சம் ஃபங்க்ஷன் வியர் தான் இது. அதுதான் எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறோன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு இது இந்த சாரீ தான் நம்ம எடுத்திருக்கோம். இதில் வந்து முந்தானிக்கு வந்து ஃப்ளவர் எம்ப்ராய்டிங் கொடுத்துருந்தாங்க. ஆனால் வந்து உள் சுத்துலேருந்து எதுவுமே வந்து கிடையாது, குட்டி குட்டி புட்டாஸ் மட்டும் தான் இருந்தது. சரி, முந்தானியை வந்து டாப்பாக கன்வெர்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்திருக்கோம். அதுக்கு லைனிங் வந்து அதுக்கு பாட்டில் க்ரீனில் லைனிங் கொடுத்துருக்கோம். 3 மீட்டர் இருந்தாலே போதும் கிளாத்து. குழந்தைங்களுக்கு 2 மீட்டர் தான் கீழே வைப்போம், மேலே 1 மீட்டர் 3 மீட்டர் இருந்தாலே போதும். பாருங்க இப்போ எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறோன்னு பார்ப்போம். சைஸுக்கு அந்த ஃப்ராக் தான் கொடுத்துருக்காங்க. ஃப்ராக் வந்து முட்டி வரைக்கும் தான் இருக்கும். நம்ம அதே மாதிரி இன்னொரு சுற்று வைக்கணும் ஹைட்டு. ஃபஸ்ட்டு டாப்பை வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் மெஷர் பண்ணி. டாப்புக்கு வந்து இந்த லென்த் எடுத்துக்கலாம். இந்த ஆம்கோல்லேருந்து அந்த ஆம்கோல் வரைக்கும் எடுத்துக்கலாம். 12 இருக்குது. 12ம் ஹைட் எவ்வளோன்னு பாருங்கள். ஹைட் லெவலும் இருந்தது. ஹைட் லெவல் அப்படியே வச்சுக்கலாம். ஹைட் லெவல் அப்படியே வச்சுக்கிட்டு, ஏன்னா அது வரைக்கும் தான் மேலே உள்ள டாப் வரணும். அதுக்கு கீழே தான் ப்ளீட்டட் வைக்க போகிறோம். சைட்லேருந்து 12 இருக்குது. 12 வச்சுக்கிட்டாச்சு. இப்போ எக்ஸ்ட்ரா நம்ம எவ்வளோ வைக்க போகிறோன்னு தான் பார்க்க போகிறோம். எக்ஸ்ட்ரா வந்து வேணுங்கிறவங்க 4 வச்சுக்கலாம். ரொம்ப லீனாக இருந்தால் 3 ஓகே தான். நல்ல குண்டாவும் பசங்க அப்படின்னு நினச்சா 4 வச்சுக்கலாம். நான் 3 எக்ஸ்ட்ரா வச்சுருக்கேன். 3 மார்க் பண்ணிவிட்டு இப்போ கட் பண்ணிக்க போகிறோம். ஹைட் எல்லாம் சேமாக இதே தான் இருக்கும். சைஸ் மட்டும் டிஃபர் ஆகும், வேறு ஒன்றும் இல்லை. அவங்க குழந்தைங்களுக்கு தகுந்தபடி சைஸ் மட்டும் டிஃபர் ஆகும். இப்போ அந்த சேம் சைஸ் கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிட்டு ஃபோல்டு பண்ணிக்கலாம். ஃபோல்டு பண்ணிவிட்டு நெக்கையும் ஹாம்கோலையும் கட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி பாவாடை சட்டை கேட்டிருந்தீங்க, அதனால தான் இதில் வந்து மார்க் பண்ணி நான் ஸ்டிச் பண்ணி போட்டிருக்கேன். யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நம்ம நெக்கு லென்த் எடுத்துக்கலாம். நெக்கு லென்த்தை நான் எடுத்தேன். 3 இருந்தது பாருங்கள், 3 இருந்தது. ஹாம்கோல் 5 இருந்தது, எடுத்தேன் 5 இருந்தது. அப்புறம் ஷோல்ட்ரு பார்த்தேன், ஷோல்ட்ரு 2 இருந்தது. இது எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நோட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மார்க் பண்ணுங்கள். நெக்கோட லென்த்து வந்து 2.5 வச்சுருக்கேன். ஓப்பன் நெக்கு. கீழே வந்து ஹைட்டு வந்து 3 வச்சுருக்கேன். இதில் எல்லாமே தெளிவாக தான் சொல்லியிருக்கேன் மெஷர்மெண்ட் எல்லாம். இப்போ பாக்ஸ் சட்டம் போட்டுக்கிட்டு இப்போ ஹாம்கோலுக்காக நம்ம வந்து ஷோல்டருக்கு மார்க் பண்ண போகிறோம். ஷோல்டர் 2 இருந்தது, ரொம்ப சின்னதாக இருக்கும் ஃப்ராகுக்கு. இதுனா கொஞ்சம் நீட்டாக வேணும்ன்ட்டு 2.5 வச்சேன். அண்டர் ஆம் வந்து 5 இருந்தது, 5 வச்சுக்கிட்டேன். இப்போ இதுதான் 1 இன்ச் விட்டு ரவுண்ட் ஷேப்பில் மார்க் பண்ண போகிறோம். உங்களுக்கு என்ன சைஸ் நெக் வேணுமோ அந்த சைஸில் மார்க் பண்ணிக்கோங்க. இதே நெக்காக இருந்தால் அப்படியே விட்டு கட் பண்ணிவிடுங்க. இதுவே ரவுண்ட் ஷேப்னா 1 இன்ச் வச்சு ரவுண்டாக கர்வாக வரைஞ்சிக்கோங்க. ஹாம்கோலையும் அண்டர் ஆம்லேயும் நம்ம வந்து கர்வாக வரைஞ்சிக்கிறோம். இது எந்த டிஃப்ரெண்ட்டும் இல்லை. நார்மலான பட்டு பாவாடை சட்டை எப்படி தைப்போமோ அதே மாடலில் தான் தைச்சிருப்போம். வேறு எதையுமே நம்ம எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணவே இல்லை. இப்போ கட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ வந்து சாரியில் கட் பண்ண போகிறோம். அதுக்காக முந்தானி பார்ட்ஸை தான் எடுக்க போகிறோம். முந்தானி பார்ட்ஸை எடுத்து ஃபோல்டு பண்ணிக்கலாம். ஃபோல்டு பண்ணி அதையும் 4ஆக ஃபோல்டு பண்ணிக்கலாம். 2ஆக ஃபோல்டு பண்ணாத 4ஆக ஃபோல்டு பண்ணிக்கலாம். ஃபோல்டு பண்ணி கட் பண்ணிக்கலாம். சென்டரில் வச்சு கட் பண்ணிக்கிறேன், ஏன்னா கீழே வந்து பார்டரோட ப்ளீட்டட் கீழே வைக்கிறதுக்கு வேணும். அதனால் சென்டரில் கட் பண்ணிக்கிட்டேன். சமமாக கட் பண்ணிக்கலாம். ஹாம்கோல் நெக் எல்லாமே கட் பண்ணிக்கலாம். பேக் நெக் லோவாக வேணால் இப்போ வந்து நம்ம டிஃப்ரெண்ட் பண்ணி கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பேக் நெக் எவ்வளோ வேணுமோ கட் பண்ணிக்கலாம். நான் பேக் நெக் வைக்கல, ஏன்னா குழந்தைங்கிறதுனால ஓரளவு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு விட்டுட்டேன். ஃப்ரண்ட் அண்ட் பேக் சேம் நெக் தான் வச்சுருக்கேன். ஃப்ரண்ட் அண்ட் பேக் சேம் வச்சுருக்கேன். ஃப்ளவர் எந்த டிசைன் வருதோ நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓரளவு ஃப்ரண்ட்டில் வர மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க, ஏதாவது ஒர்க் இருந்தால். இப்போ கீழே பாட்டமுக்கு ப்ளீட்டட் வைக்கிறதுக்காக நான் வந்து இந்த ஃப்ளவர் வர மாதிரியே பார்த்துக்கிற மாதிரி வச்சுருக்கேன். டாட்டு வைக்கிறது வேணாம், உள்ளே வந்து பாவடையாக தான் இருக்கும், மேட்ச் ஆகும் அது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பார்த்தா 5 இன்ச்சஸ் இருந்தது. சரி, அந்த சைஸ்க்கே கட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 5 இன்ச்சஸ் சைஸ்க்கே கட் பண்ணிக்கிட்டேன். பாருங்கள், 5 இன்ச்சஸ் அளவுக்கே கட் பண்ணிக்கிட்டேன்.
கட் பண்ணிட்டு கீழே பார்டரை நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி திருப்பிக்கலாம். கீழே பார்டரை ஸ்டிச் பண்ணி திருப்பிக்க போகிறோம். ப்ளீட்டட் வச்சுட்டு ஸ்டிச் பண்ணி திருப்பிக்க போகிறோம் பார்டரை. அப்புறமா ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ கீழே பாட்டமுக்காக ஃபுல் சாரியும் எடுத்து அதில் 3 மீட்டர் எடுத்திருக்கேன். பேலன்ஸ் இருக்கிறத துப்பட்டாவும் கன்வெர்ட் பண்ணி மேலே வச்சுக்கலாம். பாவாடை சட்டைக்கு மேலே துப்பட்டா வைப்பாங்களா அதுமாதிரி வச்சுக்கலாம். துப்பட்டா இல்லாதவங்க விட்டுடலாம் வேணாங்கிறவங்க. இப்போ நான் 3 மீட்டர் வரைக்கும் எடுத்திருக்கேன். 3 மீட்டர் வரைக்கும் மார்க் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்டில் 1.5 பேக்கில் 1.5ன்னு எடுத்திருக்கேன் 3 மீட்டரு. இப்போ 3 மீட்டர் இவ்வளோ தூரம் இருந்தது. எக்ஸ்ட்ரா நான் இவ்வளோ தூரம் கட் பண்ணிக்கிட்டேன் அந்த லைன் வரைக்கும். ஏன்னா ஹேண்ட் நம்ம இன்னும் கட் பண்ணல. ஹேண்ட் இந்த டாட்டில் தான் கட் பண்ண போகிறோம். ஏன்னா முந்தானியில் ஹேண்டு கட் பண்ணுற அளவுக்கு இல்லை. முந்தானி கம்மியாக இருந்ததுனால ஃப்ரண்ட் அண்ட் பேக்குக்கே முடிஞ்சிட்டு கீழே ப்ளீட்டடுக்கே முடிஞ்சிட்டு, அதனால் ஹேண்டுக்கு நம்ம இதில் புட்டாஸில் தான் கட் பண்ண போகிறோம். அதுக்காக 4 ஃபோல்டு பண்ணியிருக்கேன். ஃபோல்டு பண்ணிவிட்டு ஹேண்டு வந்து மேலே ஷோல்டர்லேருந்து கீழே பாட்டம் வரைக்கும் பாருங்கள் 13 இருந்தது. இன்ச்சஸில் சொல்லலை, இது சென்டிமீட்டரில் சொல்ல 30 இன்ச்சஸ் செஞ்சு மார்க் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ இந்த லென்த் இருந்தாலே போதும் ஹேண்டுக்கு. நம்ம வந்து இப்போ இந்த லென்த் இருந்தால் போதும் எடுத்துக்கலாம். ஆனால் எக்ஸ்ட்ரா கிளாத் அப்படியே தான் வச்சுக்க போகிறோம். இப்போ இந்த ஹைட்டு வந்து இவ்வளோ எடுத்திருக்கேன்னா பாருங்கள் 6 இன்ச்சஸ் வரைக்கும் ஹைட் எடுத்துக்கிட்டு பேலன்ஸ் 3 இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிட்டேன் ஹை பஃப்காக. இதில் வந்து 4 தான் இருக்கும் லென்த்து. அதனால் குட்டி கை தானே, அதனால் 4 தான் இருக்கும். அதனால் அண்டர் ஆர்ம் 4 வரைஞ்சிக்கிட்டு இப்போ கர்வாக வரைஞ்சிக்க போகிறோம். இப்போ அது லைனாக வரைஞ்சிக்கலாம். ஏன்னா கீழே பாட்டமுக்கு வைக்கணும் இல்லையா, அதனால் லைனை கட் பண்ணி அதை ரிமூவ் பண்ணிட்டு இப்போ ஷேஃபாக கட் பண்ணிக்கலாம். எத்தனை இன்ச் இருக்கோ அதுலேருந்து 3 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுக்கோங்க ஐ பஃப்காக. சின்ன குழந்தைங்கனால நம்மனா 4 இன்ச்சஸ்க்கு மேலே இருந்தால் தான் ஐ பஃப்க்கு கரெக்டாக இருக்கும். சின்ன குழந்தைங்கிறதுனால ஓரளவு 3 இன்ச்சஸ்க்கு விட்டுக்கிட்டேன். இப்போ கீழே பார்டருக்கு ஹேண்டுக்கு அதுமாரி ஜாயின் பண்ணிடலாம். இப்போ கீழே லென்த் வந்து இது வந்து முட்டி வரைக்கும் தான் இருக்குது. அவங்க இதோட இன்னொரு பங்கு வைக்கணும். அதனால் என்ன பண்ணுறோம், இது வந்து 17 to 18 வரைக்கும் இருக்குது. 18 இதேமாதிரி நம்ம 2 வைக்கணுங்கிறதுனால 18 2 வாட்டி எடுத்துக்கிட்டேன். கீழே பாவாடை சட்டைனாலே மோஸ்ட்லி கீழ் வரைக்கும் போட்டால் தான் நல்லாயிருக்கும். அதனால் கீழ் வரைக்கும் போடுறதுக்காக 18 எடுத்துக்கிட்டேன். 18 இவ்வளோ இருந்தது. இப்போ அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். 18க்கு நான் கரெக்டாக ஏன் எக்ஸாக்டாக 18 எடுத்திருக்கேன்னா, மேலே எப்படி இருந்தாலும் திரும்பி ஒரு கிளாத் கொடுத்து நம்ம மடிப்பு தைக்க போகிறோம் நாட்டுக்காக. அதில் தான் ப்ளீட்டட் வைக்க போகிறோம். அதனால் கரெக்டாக எக்ஸாக்ட் சைஸே எடுத்துக்கிட்டேன். ப்ளீட்டடுக்கு ஒரு 5 இன்ச்சஸ் வரைக்கும் வரும். அதனால் கரெக்டாக எடுத்துக்கிட்டேன். இதில் பாருங்கள் லைனிங் வந்து நான் வந்து இதில் 2 மீட்டர் தான் எடுத்துக்கிட்டேன் லைனிங்க்கு. மேலே 1 மீட்டர் போயிடும் பாட்டமுக்கு. பேலன்ஸ் 2 மீட்டர் எடுத்துக்கிட்டேன் லைனிங்க்காக. 2 மீட்டர் எடுத்துகிட்டு கட் பண்ணிவிட்டு என்ன பண்ணிக்கிட்டேன், சேம் சைஸாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கிட்டேன். சைஸ் கொஞ்சம் டிஃபர் ஆனால் கட் பண்ணிக்கோங்க லைனிங்க்கு. ஃபோல்டு பண்ணி பார்த்தா சைஸ் கரெக்டாக இருந்தது. சரின்ட்டு அப்படியே விட்டுட்டேன். இதை 2ஆக ஃபோல்டு பண்ணி 1 மீட்டர் ஃப்ரண்ட்லேயும் 1 மீட்டர் பேக்லேயும் வச்சுக்கலாம். அதனால் 2ஆக கட் பண்ணிக்கிட்டேன். சாரியுமே 2ஆக டிவைட் பண்ணிக்கோங்க. 3 மீட்டரில் 1.5 மீட்டர் ஃப்ரண்ட்லேயும் 1.5 மீட்டர் பேக்லேயும் வைக்க போகிறோம். அதனால் 2 ஈக்குவல் பார்ட்டாக கட் பண்ணிக்கிட்டேன் சாரியுமே. இப்போ அவ்வளோதான். இந்த கட் பண்ணுறதெல்லாம் முடிஞ்சிட்டு வாங்க ஸ்டிச்சிங்குள்ளே போயிடலாம். ஸ்டிச்சிங்க்கு எப்பயுமே போல் ஆப்போசிட் சைடு கிளாத்தை வச்சுக்கிட்டு, அதாவது மெயின் கிளாத் மேலே லைனிங்கை வச்சுக்கலாம். லைனிங் வச்சு நெக்கை ஸ்டிச் பண்ணி திருப்பிக்கலாம். நெக்கை ஸ்டிச் பண்ணிக்கும்போது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணுங்கள். கரெக்டாக இருந்தால் ஸ்டிச் பண்ணிங்க. எக்ஸ்ட்ரா கிளாத் இருந்தால் கட் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணுங்கள். எக்ஸ்ட்ரா கிளாத்தை கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த கர்வ் வரத்துக்காக குட்டி குட்டியாக கட் பண்ண போகிறோம். குட்டி குட்டியாக கட் பண்ணிட்டு திருப்பிக்கிட்டு படிமான தையல் போட போகிறோம். ஒன்ஸ் ஷேஃப் மாறினா பிரிக்க தேவையில்ல. அதே அளவுக்கு ஷேஃபாக திரும்பி மறுபடியும் தைச்சிக்கோங்க. நான் அப்படி தான் இப்போ தைச்சேன். இப்போ படிமான தையல் போட போகிறோம். சேம் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் சேம் மெத்தடில் தான் நம்ம வந்து நெக்கு ஸ்டிச் பண்ண போகிறோம். பேக் சைட்லேயும் சேம் மெத்தடில் தான் ஸ்டிச் பண்ண போகிறோம்.
ஸ்டிச் பண்ணி திருப்பிக்கிட்டு படிமான தையல் போட்டுக்கிட்டு அடுத்தது என்ன பண்ண போகிறோன்னா கீழே ப்ளீட்டட் தான் வைக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி அன்ஈவனாக இருக்கிறதெல்லாம் ஈவனாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. யாருக்காவது இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். இல்லைன்னா இந்த ஏஜுக்கு எந்த கிட்ஸ் இருக்கோ அவங்க வீட்டுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா டவுன்லோட் பண்ணி வச்சு டைம் இருக்கும்போது பாருங்கள். உங்களால் ஷேர் பண்ண முடியலனாலும் பரவாயில்ல, லைக் பண்ணுங்கள். அடுத்தவங்களுக்கு அதுவே வீடியோ ஆட்டோமேட்டிக்காக ஷேர் ஆகிட்டே இருக்கும். அதனால் கொஞ்சம் எனக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ கீழே வந்து பாட்டனை நம்ம ஸ்டிச் பண்ணிக்கிறோம். ஸ்டிச் பண்ணிட்டு திருப்பிட்டு படிமான தையல் போட போகிறோம். கீழே ப்ளீட்டட் வைக்கிறதுக்காக வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறோம். பார்டரை ஸ்டிச் பண்ணிட்டு படிமான தையல் போட்டுக்கிட்டாச்சு. லைனிங் வைக்கிறவங்க இதுலேயும் வச்சுக்கலாம், லைனிங் வேணாங்கிறவங்க விட்டுடலாம். நான் லைனிங் வைக்கல. கீழே கொஞ்சம் லாங்காக வச்சா தான் வந்து அந்த ப்ளீட்டடுமே கொஞ்சம் தூக்கிட்டு வராமல் இருக்கும். அதனால தான் லாங்காக வைக்கிறதுக்கு மெயின் காரணமே அதுதான். கொஞ்சம் ப்ளீட்டடை லாங்காக வைக்காமல் கொஞ்சம் லாங்காக வச்சுக்கோங்க. லாங்காக வச்சுக்கோங்க, கம்மியாக வச்சிடாதீங்க. ஹைட்டை கம்மியாக வச்சிங்கன்னா தூக்கிட்டு வந்துடும். லாங்காக வச்சா தான் அந்த படிஞ்சு வரும். இப்போ ப்ளீட்டட் உங்களுக்கு வேங்கிற சைஸுக்கு குட்டி குட்டியாகவும் வச்சுக்கலாம். ப்ளீட்டடு நம்ம வைக்கிறது பொறுத்து தான் இருக்குது. பெருசாக வச்சா அயன் பண்ணால் அப்படியே நிற்கும், போட்டாலும் அப்படியே இருக்கும். குட்டி குட்டியானால் கொஞ்சம் ஈஸியாக கொஞ்சம் நல்லா இருக்காது. அப்படி தான் ப்ளீட்டட் இதே வந்து பெருசாக இருந்தால் அயன் பண்ணால் அப்படியே நிற்கும். இப்போ ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ படிமான தையல் போட போகிறோம். நான் பெருசாகவே தான் ப்ளீட்டட் வச்சுருக்கேன். இப்போ பேக் சைட் போயிடலாம். பேக் சைடில் இப்போ நெக்கு ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ பேக் சைடில் ஓப்பன் வைக்க போகிறோம். ஹூக்கு தான் வைக்க போகிறோம். ஓப்பனுக்கு ஹூக்கு. அதனால் என்ன பண்ண போகிறோன்னா பேக் சைடில் ஈவனாக ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு சென்ட்ரு பார்ட்டில் கட் பண்ணிக்கலாம். சென்ட்ரு பார்ட்டை கட் பண்ணிவிட்டு ஹூக் வைக்கிறதுக்காக எக்ஸ்ட்ரா கிளாத் கொடுத்து லைனிங் கிளாத் கொடுத்து ஹூக் வைக்கிறதுக்காக ஸ்டிச் பண்ண போகிறோம். அதுக்கு நான் எப்பயுமே வந்து நார்மலாக காட்டன் லைனிங் இருந்தாலே பெட்டர்னு யோசிப்பேன். அதனால் ஏதாவது பிட்டு இருந்தால் எப்பயுமே எடுத்து வைப்பேன். அதேமாதிரி எடுத்து வச்சு தான் இது ரைட் க்ரீன் இருந்துச்சு, கொஞ்சம் மேட்ச் ஆகிற மாதிரி இருந்துச்சு, சரின்ட்டு எடுத்துக்கிட்டேன். இப்போ 2 பார்ட்டாக பிரிப்போம். ஏன்னா வந்து ஹூக் வைக்கிறதுக்கு ஒன்று, ஹூக் மாட்டுறதுக்கு ஒன்றுன்னு. இப்போ ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஹூக்கு மாற்று சைடு தான் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஹூக் மாற்று சைடுங்கிறதுனால கொஞ்சம் பெருசாகவே இருக்கட்டும்ன்ட்டு இருக்கும். கீழே வந்து நம்ம எப்படி இருந்தாலும் ப்ளீட்டர் வைக்க போகிறோம். அதனால் நம்ம அடித்து தைக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ படிமான தையல் போட்டுட்டு மடித்து தைச்சிக்கலாம். இப்போ படிமான தையல் போட்டுட்டு மடித்து தைச்சிக்க போகிறோம். கொஞ்சம் விட்டு தான், ஃபுல்லாக தைக்கக்கூடாது. ஏன்னா ஊக்கு மாற்ற செய்யுங்கிறதுனால ஃபுல்லாக தைக்காமல் கொஞ்சம் விட்டுட்டு மடித்து தைக்கிறோம். ஸ்டிச் பண்ணும்போது மோஸ்ட்லி ஒஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இந்த த்ரெட்டு கைண்டி வர்றது தான், இல்லைன்னா சிக்கு பிடிக்கிறது தான். இப்போ இந்த எட்ஜஸ்லேயும் போட்டுக்கலாம். ஏன்னா ஊக்கு மாட்டுறதுங்கிறதுனால அந்த எட்ஜஸ்லேயும் நம்ம எப்பயுமே போட்டுக்க போகிறோம். போட்டு முடிச்சாச்சு. கீழே ப்ளீட்டட் வைக்க போகிறோம். பாருங்கள், கீழே வந்து ஒன்ஸ் வந்து ஒன்ஸ் வந்து ஆப்போசிட் சைட்லேயும் நம்ம வந்து இப்போ வந்து ஊக்கு மாட்டுறது வைக்க போகிறோம். அதையும் வச்சுட்டு அதுக்கப்புறம் கீழே 2த்துக்கு சேமாக வந்து ப்ளீட்டட் வச்சுக்கலாம். ஊக்கு மாட்டுற சைடு படிமான தையல் போட்டுட்டு ஃபுல்லாக இழுத்து மடித்து தைச்சிக்கலாம். தைச்சி முடிச்சுட்டு மடித்து தைக்க வரேன். இதேமாதிரி காட்டன் லைனிங் ஏதாவது பிட்டு இருந்தால் கூட நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா பின்னாடி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் அதேமாரி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து ப்ளீட்டட் தான் வைக்க போகிறோம். ப்ளீட்டட் வைக்கிறதுக்காக வந்து ஃபஸ்ட்டு நான் பார்ட்ரு வேணாலும் நீங்கள் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லைன்னா செப்பரேட்டாக இப்போ வந்து ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் பார்டர் ஸ்டிச் பண்ணிக்கலாம். நான் பார்டர் ஸ்டிச் பண்ண ஆல்ரெடி ஃப்ரண்ட்டில் வந்து பார்டர் ஸ்டிச் பண்ணி தான் போட்டேன். இதில் வந்து ஃபஸ்ட்டு ப்ளீட்டடை வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்டர் ஸ்டிச் பண்ணிக்கிறேன்.
அந்த எட்ஜஸ் இப்போ ப்ளீட்டட் வச்சுட்டு அந்த எட்ஜஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்காக ஓரத்தில் விட்டுருக்கேன். அதையும் இப்போ மடித்து தைக்கணும். அதனால் அப்படியே மடித்து தைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் எட்ஜஸை அந்த மடித்து தைக்க போகிறோம். பாருங்கள், ஸ்டிச் பண்ணப்போ ப்ளீட்டடோடு வச்சு ஸ்டிச் பண்ணிட்டேன். இப்போ அந்த எட்ஜஸை மடித்து தைக்க போகிறோம். பாருங்கள், இப்படி தான் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறேன். இப்போ அந்த ப்ளீட்டடை மடித்து தைச்சிட்டு மேலே படிமான தையல் போட்டுக்கலாம். போட்டுட்டதுக்கப்புறம் பார்டரி நம்ம வந்து ஜாயின் பண்ணிடலாம். படிமான தையல் போட்டதுக்கப்புறம் பார்டரி ஜாயின் பண்ணிக்கிறேன். அந்த பார்டருக்காக எட்ஜஸை ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி நம்ம வந்து அந்த எட்ஜஸை ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. அதனால் பார்டரி எட்ஜஸ் ஸ்டிச் பண்ணிக்கிற மடித்து இப்போ வந்து பார்டர் ஜாயின் பண்ண போகிறேன். ஒன்ஸ் நீங்கள் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் கூட ப்ளீட்டட் வச்சுக்கலாம். நான் வந்து ப்ளீட்டட் வச்சதுக்கப்புறம் ஜாயின் பண்ணிக்கிறேன். இதேமாரி ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் படிமான தையல் போட்டுக்கலாம். இதே சேம் மெத்தடில் தான் ஆப்போசிட் சைடும் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். அதை வந்து நான் ரெக்கார்ட் பண்ணியிருக்க மாட்டேன். ஏன்னா ஒன்ஸே ரிப்பீட் ஆகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் வந்து ஆப்போசிட் சைடும் சேம் மெத்தடில் தான் ஸ்டிச் பண்ண போகிறோம். அதே சேம் மெத்தடில் ஸ்டிச் பண்ணி ஆப்போசிட் சைடையும் எடுத்துக்கோங்க. படிமான தையல் போட்டுக்கிட்டேன். பாருங்கள், போட்டு முடிச்சாச்சு. இதேமாதிரி அயன் பண்ணால் கரெக்டாக இருக்கும். இப்போ ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஜாயின் பண்ண போகிறோம். ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கு ஷோல்டர் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிட்டு 2 ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துக்கலாம். ஷோல்டருக்கு பேக் சைடில் 2 பார்ட்டையும் ஜாயின் பண்ணிக்கலாம். அதோட சேர்த்து ஜாயின் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போ ஹேண்டு தான் ஜாயின் பண்ண போகிறோம். பாருங்கள், அதுக்கு முன்னாடி அன்ஈவனாக இருந்தால் கட் பண்ணிக்கோங்க. ஈவனாக இருந்தால் விட்டுடலாம். இப்போ ஜாயின் பண்ண போகிறேன். ஹேண்டை தான் பாருங்கள், அந்த எட்ஜஸ்லேருந்து நான் ஜாயின் பண்ணி, ஏன்னா கரெக்டாக தானே மெஷர்மெண்ட் எடுத்துருக்கோம். எக்ஸ்ட்ரா ஆகாது. 13 இன்ச்சஸ்னால் 13 இன்ச்சஸ் தான் எடுத்துருந்தோம். அதனால் எக்ஸ்ட்ரா ஆகாது. கரெக்டாக இருந்துச்சு. இப்போ நடுவில் வந்து பேலன்ஸ் இருக்கிறத ப்ளீட்டட் வச்சுக்கிட்டு இந்த எட்ஜஸையும் கரெக்டாக வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த எட்ஜஸ்லேருந்து அந்த எட்ஜஸ் வரைக்கும் கரெக்டாக நான் இதில் வந்து சென்டர்லேருந்து ஸ்டிச் பண்ணாததுக்கு காரணம் கரெக்டாக 13 இன்ச்சஸ் 13 சென்டிமீட்டர் இருந்தது கரெக்டாக எடுத்துக்கிட்டேன். அதனால தான் இதில் வந்து நான் வந்து அதில் இதேமாரி பண்ணலை. நான் சென்டர்லேருந்து ஸ்டிச் பண்ணலை. இப்போ வந்து ஹேண்ட்லேருந்து அந்த சைட்லேயும் ஹேண்ட் அதுமாரி ஜாயின் பண்ணிட்டு இப்போ ஹேண்ட்லேருந்து கீழே பாட்டம் வரைக்கும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். சேம் மெத்தடில் அந்த சைடும் அதே மாதிரி ஹேண்டை ஜாயின் பண்ணிட்டு இதே மெத்தடில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சைட்லேருந்தையும் முடிச்சுட்டு டாப்போட பாருங்கள் ஈவனாக இருக்குது எல்லாமே. டாப்போட அவுட்லுக் லாஸ்ட்டாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி ஸ்கர்ட்டு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸ்கர்ட்டுக்கு 5 இன்ச் அளவுக்கு இப்படி எடுத்துக்கோங்க. இந்த அளவு பார்ட்ரு வெளில தெரிகிற மாதிரி இருந்தால் பார்ட்ரு மேலே வச்சு தைச்சிக்கோங்க. பார்ட்ரு மேலே ப்ளீட்டட் வைங்க. அதிலே பார்ட்ரு எனக்கு உள்ளே இருக்கட்டும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆப்போசிட் சைடு வந்து ப்ளீட்டட் வைங்க. நான் பார்ட்ரு உள்ளே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா இப்படி இருந்தாலும் ஸ்டிச் பண்ணால் போட்டால் தெரியாது. அதனால் வந்து பார்ட்ருக்கு ஆப்போசிட் சைடு தான் வச்சு நான் ஸ்டிச் பண்ணேன். ஏன்னா மடித்து தைச்சா அப்போ வந்து பார்ட்ரு உள்ளே போயிடும். அதனால் பார்ட்ரு உள்ளே போனால் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு 5 இன்ச் எடுத்திருக்கேன். உள் சுற்று எவ்வளோ அளவோ அந்த அளவுக்கு லென்த் எடுத்துக்கோங்க. அதாவது மேலே அந்த பட்டியாட்டம் எடுக்கிறீங்க இல்லையா, அந்த லென்த்து. இப்போ 17 இருந்ததுன்னா ஆல்ரெடி நம்ம கணக்கு பண்ண மாதிரி தான் 17 தான் எடுத்திருந்தேன். ஏன்னா ஆல்ரெடி நம்ம வந்து மெஷர் பண்ணும்போது 12 இருந்தது. 5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டு சுற்றளவுக்கு, ஏன்னா காலால் போடணும் இல்லைனா தலையால் போடணும், லூஸாக இருந்தால் தான். அதனால் 5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டு 17 இன்ச்சஸ் எடுத்துக்கிட்டேன். அந்த பட்டியோட ஹைட்டு வந்து 5 இன்ச் எடுத்துக்கிட்டேன். அதில் தான் இப்போ நம்ம ஜாயின் பண்ணிகிட்ருக்கோம். இதுமாரி ப்ளீட்டர் வச்சு ஜாயின் பண்ணிக்கிட்டு அது மேலே வந்து லைனிங்கும் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் அண்ட் பேக் 2 சைடுமே அதே மாதிரி தான் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். 2 பார்ட்டாக தான் கட் பண்ணியிருப்போம். அந்த பட்டி 2 பார்ட்டாக கட் பண்ணியிருப்போம். ஒரு பார்ட் அளவு தான் சைஸ் தான் சொல்கிறேன். 17 இன்ச்சஸ் வைத்தும் ஹைட் வந்து 5 இன்ச்சும் எடுத்திருக்கேன். ஒரு பார்ட்டு இன்னொரு பார்ட்டும் அதேமாரி எடுத்து கட் பண்ணி அதேமாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இதே சேம் மெத்தடில் ஃப்ரண்ட் அண்ட் பேக்குக்கு ஸ்டிச் பண்ணிவிட்டு 2 பக்கமும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ஒன் சைடு ஜாயின் பண்ணதுக்கப்புறம் தான் இன்னொரு சைடு ஜாயின் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஒன் சைடு ஜாயின் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நம்ம ப்ளீட்டட் வைப்போம். ப்ளீட்டட் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் நான் இந்த மெத்தட் சொல்கிறேன். ப்ளீட்டட் வச்சு முடிச்சாச்சு. இப்போ அது ஃப்ரண்ட் அண்ட் பேக் 2த்துக்குமே வச்சு முடிச்சாச்சு. முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம், ஒரு எட்ஜஸை மட்டும் ஜாயின் பண்ண போகிறோம். இது பேக் சைடு. ஃப்ரண்ட் சைடையும் நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ வந்து பாருங்கள் உள்ளே போய்விடுது பார்ட்ரு. இதே பார்ட்ரு வெளில வரணும்னா பார்ட்ரு சைடு வந்து ப்ளீட்டட் வைங்க. இப்போ ஒரு சைடு ஜாயின் பண்ணிக்க போகிறோம். ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மடித்து தைக்க போகிறோம் இடுப்பை.
அதுக்கு வந்து ஸ்டிச் பண்ணும்போது அந்த வந்து மடித்ததை வந்து நேராக வச்சே ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் மடித்து தைச்சா ஈஸியாக இருக்கும். கீழே பாட்டமில் பார்க்குற மாதிரி ஸ்டிச் பண்ணிங்கன்னா மடித்து தைச்சா திருப்பிட்டு போயிடும். அதனால் அந்த ஸ்டிச்சஸ் அந்த ப்ளீட்டட் வைக்கிற ஸ்டிச்சஸ் மேலே இருக்கிற மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ ஒன் சைடு வந்து ஜாயின் பண்ணி முடிச்சாச்சு. ஒன் சைடு ஒன்ஸ் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஹிப்பை வந்து மடித்து தைச்சிக்க போகிறோம். ஹிப்பை வந்து மடித்து தைச்சிக்கலாம். கீழே பாருங்கள் கரெக்டாக இருக்குது. இப்போ ஹிப்பை மடித்து தைக்க போகிறோம். ஈவனாக மடித்து தைச்சிக்கலாம். கரெக்டான லென்த் இருந்தாலே அந்த சுருக்கம் இருக்காது மடித்து தைக்கும் போது. அதாவது கரெக்டான 5 இன்ச்சுனா 5 இன்ச்சு ஆரம்பிக்கிறதுலேருந்து கீழே முடிகிற வரைக்கும் 5 இன்ச்சிலே தான் இருக்கணும் சைஸு. கட் பண்ணும்போது 5 இன்ச்சு கட் பண்ணுவீங்க. அதே முடிக்கும் போது கட் பண்ணி முடிக்கும் போது 6 இன்ச்சில் ஆகிடும். அப்படிலாம் இருந்தால் கிராஸாக தான் ஆகும், இல்லைன்னா சுருக்கம் வரும். மடித்து தைக்கும் போது கரெக்டாக ஸ்டிச் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். பாருங்கள் இவ்வளோ கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்குது. நீ ஹிப்பு கரெக்டாக பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ மடித்து தைச்சாச்சு. இப்போ இன்னொரு பக்கமும் ஜாயின் பண்ணிடலாம். ஜாயின் பண்ணிட்டு நாட்டு கொடுத்திங்கன்னா ஸ்கர்ட்டு ஓவரு. மோஸ்ட்லியாக எப்பயுமே ஸ்டிச் பண்ணுறதுல ஈஸியான மெத்தட் ஸ்கர்ட்டு மட்டும்தான். ஸ்கர்ட்டு தான் ஒரு தைக்கிறதுலே ஒரு ஈஸியான ஸ்டெப்பு. ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஜாயின் பண்ணுறோம், இப்போ மடித்து தைக்கிறோம், அவ்வளோதான். இந்த 3 மெத்தட் மட்டும் தான் ஸ்கர்ட்டில் இருக்குது. நிறைய பேர் ஸ்கர்ட்டு கஷ்டம்னு நினச்சிட்ருக்கீங்க. இருக்கிறதுலே ஸ்கர்ட்டு தான் ஈஸி. இதுதான் அவுட்லுக் பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன கமெண்ட் பண்ணணும்னு தோணுதோ கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தாலும் மெசேஜ் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் நிறைய இதில் எதுவுமே சரியில் ஸ்டிச் பண்ணணுன்னாலும் ஸ்டிச் பண்ணித்தரேன். எல்லாத்துக்கும் ஓரளவுக்கு 600 தான் வாங்கிட்டுருக்கேன். ஓவராக பேட்ச் ஒர்க் பண்ணி இல்லை எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணோம்னா தான் 100 எக்ஸ்ட்ரா வாங்குவேன். மற்றபடி லைனிங்கு ஷிப்பிங் எல்லாம் சேர்த்து 600 தான் வாங்கிட்டுருக்கேன். உங்கள் பசங்களுக்கு இல்லைன்னா உங்களுக்கு யாருக்கும் ஸ்டிச் பண்ணணும் இதேமாரினா கமெண்ட் பண்ணுங்கள். நான் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன். இல்லைனாலும் வாட்ஸ்அப் நம்பர் தெரிஞ்சால் மெசேஜ் பண்ணுங்கள்.